பிரியமானவர்களே, இன்றைய நாளிலே உங்கள் அனைவரையும் இந்த அன்றாட உணவு நிகழ்ச்சிக்கு அன்போடு அழைக்கிறோம். இந்த நிகழ்விலே உங்களோடு இறை வார்த்தையை பகிர்ந்து கொள்ள மகிழ்ச்சியோடு நான் இங்கே ஆண்டவர் ஆசீர்வாதத்தினால் நிற்கிறேன். பிரியமான அன்பு உள்ளங்களே, இன்றைய நற்செய்தியிலே நாம் பார்க்கிறோம். மத்தேயு நற்செய்தியாளர் 9வது அதிகாரம் 1-8 பகுதியில் முடக்குவாதமுற்றவரை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சுகப்படுத்துகிற ஒரு நிகழ்வை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்துனுடைய வல்லமையான செயல்பாடு என்ன அப்படின்னா, அவர் இறை வார்த்தையோ அல்லது ஒரு செயலையோ செய்கிற போது அதை வைத்துக்கொண்டு அழகான ஒரு தத்துவத்தை பதிவு செய்கிற ஒரு ஞானம் பெற்ற வல்லவர் நம் தேவன் இயேசு கிறிஸ்து. ஏனென்றால் இன்றைய முடக்குவாதமுற்றவருடைய சுகப்படுத்துகிற நிகழ்வில் நான் பார்க்கிறோம், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த முடக்குவாதமற்றவனை சுகப்படுத்துவதோடு இன்னொரு கருத்தையும் பதிவு செய்கிறார் என்பதுதான் மிகப்பெரிய ஒரு ஞானமே இருக்கிறது. இதில் பார்க்க முடியும், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அழகான ஒரு இறை வார்த்தையை பதிவு செய்கிறார். முடக்குவாதமற்றவனை பார்த்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இப்படியாக பேசுகிறார்: மகனே, துணிவோடு இரு, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன என்ற அழகான ஒரு இறை வார்த்தையை பதிவு செய்கிறார். நம்முடைய வாழ்விலே ஆண்டவர் ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு மிக தடையாக இருப்பது நம்முடைய பாவங்கள் என்று விவிலியம் முழுவதும் நாம் பார்க்கிறோம். இங்கே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பாவங்களுடைய அந்த செயல்பாடினால் நம்முடைய ஆசீர்வாதங்கள் தடுக்கிற நிகழ்வை பற்றியும், அந்த பாவங்களை மன்னிப்பதற்கு அதிகாரம் என்னிடம் உள்ளது என்பதையும் இங்கே பதிவு செய்கிறார். இங்கே பார்ப்பீர்களானால் நம்முடைய எசாயா இறைவாக்கினர் 59வது அதிகாரம் 2வது இறைவார்த்தை இப்படியாக பதிவு செய்கிறது: உங்கள் தீச்செயல்களே உங்களுக்கும் உங்கள் கடவுளுக்கும் இடையே பிளவை உண்டாக்குகின்றன. உங்கள் பாவங்களே அவர் செவி சாய்க்காதவாறு அவரது முகத்தை உங்களுக்கு மறைத்தன என்று அழகான ஒரு இறை வார்த்தை. ஏனென்றால் நாம் பல நேரங்களிலே ஜெபிக்கிறோம் நடப்பதாக தெரியவே இல்லை. யோசித்து பார்க்கிற போது நம்முடைய பாவங்கள் தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடம் ஆசீர்வாதங்களை பெறுவதற்கு தடையாக இருக்கிறது என்பதை இன்றைய நாளிலே நாம் யோசிக்க வேண்டும். ஏனென்றால் ஆண்டவர் இயேசுக்கு அதான் செய்கிறார். முதலிலே அவருக்கு ஆசீர்வாதம் கொடுப்பதற்கு முன்பாக உன் பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது என்று அழகான ஒரு இறை வார்த்தையை பதிவு செய்கிறார். நம்முடைய பாவங்கள் இறைவன் வல்லமை பெறுவதற்கு தடையாக இருக்கிறது என்பதை இன்றைய நாளில் நாம் தியானிக்க வேண்டும். ஆகவே நாம் பல நேரங்களில் இந்த ஒப்புர அருள் சாதனத்திற்கோ இது போன்ற பாவங்களை போய் அறிக்கையிடுவதற்கோ நாம் பல நேரங்களில் தயங்குகிறோம். அதை மட்டும் செய்யாமல் பல திருத்தலங்கள் ஓடுகிறோம், நற்கருணையிலே ஆராதனை பங்கெடுக்கிறோம், பல திருப்பலியிலே கலந்து கொண்டு நன்மை பெறுகிறோம். இதனால் ஆசீர்வாதம் கிடைக்கிறது என்று நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம். ஆனால் அதுதான் மிகப்பெரிய ஒரு தவறு. நாம் பாவங்களிலிருந்து விடுதலை அடைந்து பாவங்களுக்கு மன்னிப்பு பெற்று பாவங்கள் இல்லாமல் ஆண்டவரை அணுகுகிற போதுதான் ஆண்டவர் ஆசீர்வாதம் நிறைய கிடைக்கிறது. நாம் நற்செய்தியிலே பார்க்கிறோமே, 2 நபர்கள் ஜெபிக்க செல்கிறார்கள், ஒருவருடைய ஜெபம் கேட்கப்படுகிறது. ஏனென்றால் ஒருவர் சொல்கிறார், ஆண்டவரே, இங்கே நிற்பதுக்கு நான் தகுதியற்றவன், நான் பாவி என்று தன்னை அறிக்கையிடுகிற போதுதான் ஆண்டவருடைய ஜெபத்தை ஏற்றுக்கொள்கிறார். ஆகவே பிரியமானவர்களே, முதலில் இன்றைய நாளிலே நாம் நிறைய ஜெபிப்பதற்கு முன்பாக, நிறைய இறைவார்த்தையை வாசிப்பதற்கு முன்பாக, நிறைய புத்தகங்களை, நிறைய ஆன்மீக காரியங்களை கேட்பதற்கு முன்பாக நான் என் பாவங்களை அறிக்கையிட்டு என் பாவங்களுக்காக மன்னிப்பு கேட்டு இறைவனை அணுகுகிறேனா என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். ஆக பிரியமானவர்களை, இன்றைய நாளில் பார்க்கிற போது அழகான இறை செய்தியை தான் இறைவன் கொடுக்கிறார். நம்முடைய வாழ்விலே நடக்கிற ஒவ்வொரு செயல்பாடையும் ஒவ்வொரு நிகழ்வுகளையும் நாம் கொண்டாடுகிற போது என் குடும்பம் எந்த நிலையில் இருக்கிறது என்பதை சிந்திக்க வேண்டும். நான் பாவங்களை அறிக்கையிட்டு இருக்கிறேனா? என் பாவங்களுக்காக மன்னிப்பு கேட்டிருக்கிறேனா? நான் பாவம் இல்லாமல் ஒரு நிகழ்ச்சியை கொண்டாடுகிறேனா? நான் பாவம் இல்லாமல் ஒரு நிகழ்வை நடத்துகிறேனா என்பதுதான் மிகப்பெரியதாக. ஆக பிரியமானவர்களே, நாம் ஆண்டவருடைய வல்லமை இல்லாமல், ஆண்டுடைய ஆசீர்வாதம் இல்லாமல் எதையும் செய்யவே முடியாது என்பதுதான் இன்றைய நாளுடைய மைய கருத்து. ஒரு முடக்குவாதமற்றவனுக்காக அவனுடைய உடல் சுகம் பெற வேண்டும் என்பதற்காக ஒரு சில நபர்கள் ஆசைப்படுகிறார்கள், முயற்சிக்கிறார்கள் என்பதுதான் ஒரு அழகான ஒரு செய்தியையும் இங்கே தேவன் இயேசு கிறிஸ்து பதிவு செய்ய ஆசைப்படுகிறார். ஆக பிரியமான அன்பு உள்ளங்களே, நான் வாசிக்கிறோம், ஒவ்வொருவரும் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற வேண்டுமென்றால், ஒவ்வொருவருக்கும் இறைவன் வல்லமை கிடைக்க வேண்டுமென்றால் நாம் இறைவனை நேர்த்தியாக அணுகுகிற முறையை சற்று மாற்றி அமைக்க வேண்டும். அவரை சென்று அடைகிற நம்முடைய ஜெபங்கள் எந்த நிலையில் போய் சென்று அடைகிறது என்பதை யோசிக்க வேண்டும். ஆகவே ஒவ்வொருவரும் இன்றைய நாளினுடைய இந்த மைய செய்தியை சிந்திக்கிற போது, மண்ணுலகிலே பாவங்களை மன்னிப்பதற்கு அதிகாரம் இயேசு கிறிஸ்து நம்முடைய அருட்தந்தையர்களுக்கு கொடுத்திருக்கிறார் என்பது இது மிகப்பெரிய ஒரு உண்மை. ஆகவே முதலிலே நாம் சென்று நம்முடைய பாவங்களை நம் அருட்தந்தைகளும் அறிக்கையிட்டு தூய உள்ளத்தோடு ஆண்டவரை அணுகி ஆண்டவர் திருப்பலியில் பங்கெடுத்து ஆண்டருடைய உடலை நாம் உண்ணுகிற போது அதுதான் அது ஆசீர்வாதத்தை கொடுக்கும். ஆகவே ஆண்டவர் உணவை உண்ணுவதனாலும் ஆசீர்வாதம் இல்லை, பாவங்களிலிருந்து விடுதலை அடைந்து ஆண்டவர் உணவை உண்ணுவதில் தான் ஆசீர்வாதம் என்பதை சிந்தித்தவர்களாய் தொடர்ந்து ஜெபிப்போம், தொடர்ந்து மன்றாடுவோம். இறைவன் உங்களை நிறைவாய் ஆஸ்வதிப்பாராக. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க.